ஹாய்ங்க. நம்ம தோட்டத்தில் கொத்தவரங்காய் செடி கொஞ்சம் இருக்குங்க. இது லாஸ்ட்டே நம்ம தோட்டத்தில் நல்லா காய்ச்சிட்டு இருந்த செடியிலேருந்து தாங்க விதை எடுத்து போட்டேன். லாஸ்ட்டே நிறையா காய் காய்ச்சதுங்க. இந்த வருஷம் என்னென்னு தெரியலைங்க. விதை எதுவும் சரியில்லையான்னு தெரியல. செடி பாட்டுக்கு நெடுன்னு வளர்ந்துட்டே தாங்க போயிட்டுருக்கு. காய் எதுவுமே வைக்கல. அடித்த காற்றுல செடியும் கீழே விழுந்துருச்சுங்க. அடுத்து இது ஒரு ரகம் இருக்குங்க. இது வந்து குட்டையிலேயே காய்க்கிறது. காயும் வந்து குட்டையாக தாங்க இருக்குது. ஆனால் சீக்கிரமாக முற்றி போயிடுது. அடுத்து இது ஒரு டைப் இருக்குங்க. இது வந்து ஒரே கிளையாக போகாமல் நிறையா வந்து கிளை போய் செடி நல்லா கூடாரமாட்டம் இருந்ததுங்க. ஆனால் இதுலேயுமே காய் எதுவுமே வைக்கல. இது இன்னும் பூ கூட வைக்க ஆரம்பிக்கலைங்க. இது எதுவுமே காய்க்காததுனால எல்லாத்தையும் பிடுங்கிட்டு புதுசாக விதை போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்தாச்சுங்க. இந்த நெடுன்னு வளர்ந்த செடி பார்த்திங்கன்னா வந்து தளவில் போய் தாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை காய்ச்சாலுமே பறிக்கிறதும் கஷ்டம். காற்றடிச்சாலும் செடி கீழே சாஞ்சிட்டே இருக்குங்க. அதனாலேயே இதை பிடுங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா தண்டு வெளியே பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. கட் பண்ணி பார்த்தா உள்ளே ஹோல் இருந்ததுங்க. அதுவும் பார்க்க ஸ்டார் ஷேப்பில் நல்லா அழகாக இருந்தது. வெட்டின செடியெலாம் தோட்டத்துக்கே உரமாகட்டும்னு தோட்டத்தில் இருந்த உரக்குழியில் போட்டுட்டோங்க. இந்த கூடாரமாக வளர்ந்த செடியை பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன்று காய்ச்சிருந்தாவே போதுங்க. இது தேவையான அளவு காய் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க இந்த இடம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது.